Hello everyone, இவர் தான் விஷால். கேட் 2021 ஆல் இந்தியா ரேங்க் 43 வாங்கியிருக்காரு. விஷால், உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் விஷால். நான் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் இருக்கேன். பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச்ல என்னோட அண்டர் கிராஜுவேட் டிகிரி பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணேன். 2016 to 2020 பேட்ச் அண்ட் 2020 பாஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ்ல ஒரு 6 months ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்க்காக வேலையை விட்டுட்டு கேட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு. ஓகே விஷால், ஓகே, மெக்கானிக்கல் வந்து ரொம்ப பெரிய வாஸ்டான சப்ஜெக்ட். ஸோ கேட் 2022க்கு நீங்க அப்பியர் ஆகுறீங்க. ஸோ 11 months, அரௌண்ட் 11 months நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. உங்க பிளான் பத்தி சொல்லுங்க. ஸோ ஒரு 2 months டெர்மலுக்கு ஒதுக்குங்க, 2 months இதுக்கு ஒதுக்குங்க. ஸோ இனிஷியல் ஃபேஸஸ்ல நீங்க எப்படி பிளான் பண்ணீங்க, எவ்வளவு மார்க் டெஸ்ட் எடுத்தீங்க, கடைசி ஃபேஸஸ்ல லைக் எப்போக்குள்ள போர்ஷன்ஸ் நீங்க முடிச்சீங்க, உங்க ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்லுங்க. ஓகே, ஆக்சுவலா கேட் எக்ஸாம்ங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் எழுதினது 2020 ஃபைனல் இயர்ல. அப்போ எனக்கு அவ்வளோவா இந்த எக்ஸாம் பத்தி ஒரு பேசிக் ஐடியா தான் இருந்துச்சு, என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். பட் நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல பெருசா. ஜஸ்ட் ஒரு இதுக்காக போய் எழுதிட்டு இருந்தேன். அது ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அந்த டைம் கிளியர் பண்ணவே இல்லை எக்ஸாமு. அதுக்கப்புறம் நான் இந்த டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் 1 year கேப் வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி நான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் டேரக்டாக சொல்லிட முடியாது. ஏஎஸ் இன்ஜினியரிங் அகாடமியில் ஒரு லைவ் கிளாஸ் வாங்கி டெய்லி 3 to 4 hours லைவ் கிளாஸஸ். அது நான் கரெக்டாக வேலையை விட்டு போன வருஷம் பிப்ரவரி வேலையை விட்டேன். ஸோ அந்த டைம் நான் கரெக்டாக ஜாயின் பண்ணி மார்ச்லேருந்து அப்படியே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒரு டெம்பரரி பேசிஸில் ஸ்டார்ட் பண்ணது அந்த கிளாஸஸ். ஏன்னா நான் ஹைதராபாத்ல போய் தங்கி படிக்கலாம்னு பிளான் இருந்தேன். பட் கோவிட்னால நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன் சைட் பை சைட். ஸோ இனிஷியலி இது வாஸ் என்ன சொல்றது, ஸ்டார்டிங்ல ஒரு பயங்கரமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஒரு வருஷம் கேப் திரும்பி படிக்கிறாங்கிறது. ஸோ ஒன்ஸ் சப்ஜெக்ட் அட் டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணி எந்த ஆர்டரும் இல்லை. இந்த மாதிரி மெக்கானிக்கல்ல அந்த ஸ்ட்ரீம்ஸ் வைஸ் நான் படிக்கல. ஒரு பேசிக் சப்ஜெக்ட்லேருந்து கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் போய் கடைசியாக மேத்தமெட்டிக்ஸ். ஓகே விஷால், நீங்க வேலையை குவிட் பண்ணிட்டு கேட் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருக்கீங்க. எந்த ஃபேக்டர் உங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு? ஸோ கேட் எக்ஸாம் பத்தி எனக்கு பேசிக்கா ஒரு ஐடியா இருந்துச்சு. ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் பிஎஸ்சிஎஸ்க்காக எல்லாரும் எழுதுற எக்ஸாம் வந்துட்டு நான் ஹையர் ஸ்டடீஸ்ங்கிறது பேக் ஆஃப் த மைண்ட்ல வச்சு தான் நான் வேலைக்கே போனேன். பட் நான் ஃபோக்கஸ் பண்ணது மேனேஜ்மெண்ட் சைட் டிகிரிஸ். நான் 2 வருஷம் வேலை செய்யலான்னு நான் வந்துட்டு வேலை ஜாயின் பண்ணேன் எல்என்டில. அங்கே நான் ஒர்க் பண்ண ரோல் வந்து கம்ப்யூட்டர் டேட்டா இன்ஜினியரிங், ஸோ சிஏன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஃபைனல் எலமெண்ட் அனாலிசிஸ்ல ஒரு செக்ஷன். ஸோ ஆக்சுவலி நாங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ஸ் தெரிஞ்சது. அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து ஹைப்பர்மெஷ். ஸோ அது பேசிக்கலி அந்த சாஃப்ட்வேர்ல மட்டும் தான் எனக்கு வேலை. ஒரு ஃபைனல் எலமெண்ட் அனாலிசிஸ்ல ஒரு பார்ட் இது டிஸ்கிரிட்டைசேஷன் அந்த மாடல் பண்ணிட்டு அனாலிசிஸ்க்கு நான் மாடல் ரெடி பண்றது. ஸோ எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருந்துச்சு. பட் என்னோட வேலையோட ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான் ஜஸ்ட் அந்த மாடலை திருப்பி போட்டு அவங்க அனுப்புறது மட்டும் தான் வேலையாக இருந்துச்சு. எனக்கு இன்னும் இந்த ஆர்என்டில போகணும், நம்ம பண்ற மாடல்ல இருக்க அனாலிசிஸ்ல என்னென்ன ப்ராப்ளம் வருது, அதை டிசைன் எப்படி இன்கார்பரேட் பண்றதுங்கிற மோட்டிவேஷன் தான் எனக்கு இதை ட்ரைவ் பண்ணுச்சு. ஆக்சுவலாக நான் ஆர்என்டிக்குள்ள போகணும் அண்ட் இது ரிலேட்டடாக அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சேன். ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷனாக என்டெக் மாஸ்டர்ஸ் டிகிரி மெக்கானிக்கலே தேவைப்படுது. அண்ட் இது ரிலேட்டடாக இன்னும் படிக்கவும் செய்யணும் நான். ஸோ இருக்கிற லோக்கல்ஸ் லைக் அண்டர் கிராஜுவேட் சிலபஸஸ்லாம் வந்து கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஐஐடி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் போகணும், அங்கே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற நான் படிக்கிறதுக்குங்கிற மோட்டிவேஷன் தான் நான் ஆக்சுவலாக வேலையை விட்டேன். உங்களோட ஃபுல் சிலபஸ் நீங்கள் கவர் பண்ண முடிஞ்சா? நான் எதுவும் விடுற ஐடியாவில் இல்லை. நான் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் பேஸ் வைஸ் நான் ரொம்ப ஸ்பீடாக மோஸ்ட் ஆஃப் தெம் செப்டம்பர் அக்டோபருக்குள்ளேயே முடிக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். பட் ஆக்சுவலாக டிசம்பர் அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் கம்ப்ளீட் பண்ணுற சிலபஸ் எதையும் நான் பண்ணல. அது கொஞ்சம் ஸ்கெடியூல் வந்து கொஞ்சம் அப்டேட் இருந்துச்சு. ஓகே, உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நீங்க எவ்வளவு மாசம் ப்ரிப்பேர் பண்ணீங்க, எவ்வளவு மாசம் மார்க் டெஸ்ட் எடுத்தீங்க, அரௌண்ட் எவ்வளவு மார்க் டெஸ்ட் எடுத்திருப்பீங்க டோட்டலி? ஸோ ஹவு மார்க் டெஸ்ட் ஆர் இம்பார்ட்டன்ட்? வேலை விட்டது பிப்ரவரி. பட் நான் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்லோ பை ஸ்லோ ஸ்டார்ட் பண்ணது வந்து மார்ச்லேருந்து சொல்லணும். ஆல்மோஸ்ட் 10 to 11 months ஆஃப் சால்வ் ப்ரிப்பரேஷன் தான். அதில் இனிஷியலாக ஒன் சப்ஜெக்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ மார்ச்ல ஒரு சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணேன்னா ஏப்ரலில் செகண்ட் சப்ஜெக்ட் போகும்போது மார்ச்ல படித்த சப்ஜெக்ட் வந்து நான் ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ ஒரு சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அதில் டெஸ்ட் சீரீஸ்லாம் நான் வந்து வாங்கி வச்சிருந்தேன் ஏஸோடது. அண்ட் இனிஷியலாக ஏஸோடது மட்டும் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு வெறும் ஒரு சிங்கிள் டாபிக் வைஸ் டெஸ்ட்ஸ் இருக்கு, ஒரு சாப்டர் வைஸ் டெஸ்ட்ஸ் இருக்கு, சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்ஸ் இருக்கு, 2-3 சப்ஜெக்ட்ஸ் சிமிலர் சப்ஜெக்ட்ஸ் குரூப்பிங் டெஸ்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. நான் வந்து ஒரு சாப்டர் ஒரு சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி அந்த சப்ஜெக்ட்டுக்கான டெஸ்ட்ஸ் அட்டென்ட் பண்றது. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கேட் ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துட்டா அதை கான்செப்ட்ஸ் படிக்கணும் ஃபர்ஸ்ட், அதில் ஃபார்முலாஸ் படிக்கணும், அதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், உங்களுக்கு எங்கேயும் கிடைக்குதோ அந்த நீங்கள் நினச்சிருப்பீங்களோ டைம் ஸ்பெண்ட் அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ ஒரு டைம் சால்வ் பண்ணிடுங்க. கஷ்டமான கொஸ்டின்ஸ் அதெல்லாம் மட்டும் மார்க் பண்ணி திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த சப்ஜெக்ட் போகும்போது திருப்பி அந்த பழைய சப்ஜெக்ட் கண்டினியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு மறந்துடும்.
கடைசியாக எல்லாமே ஒரு டைம் படிச்சு திருப்பி எல்லாமே ரிவைஸ் பண்ணுறது நடக்காது. பர்பச்சுவலாக அது நடந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் செகண்ட் அது மாதிரி செகண்ட் தேர்ட் சப்ஜெக்ட் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் 2 சப்ஜெக்ட் குரூப் பண்ணி ஒரு டெஸ்ட் இருக்கும். அது மாதிரி வந்து திருப்பி திருப்பி இது பண்ணிட்டே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் நான் ஒரு 30 அந்த மாதிரி எடுத்திருப்பேன். ஆக்சுவலி நான் என்னென்ன பேக்கேஜஸ் யூஸ் பண்ணேன்னா ஏஸோட இந்த லைவ் கிளாஸ் ஒன்று, ஏஸோட டெஸ்ட் சீரீஸ் ஒன்று, அண்ட் மேடிசியோட டெஸ்ட் சீரீஸ் அண்ட் எக்ஸர்ஜிக்கோட டெஸ்ட் சீரீஸ் கூட யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மேடிசி அண்ட் எக்ஸர்ஜிக் வந்து லேட்டர் பார்ட்டில் தான் டிஸ்கவர் பண்ணேன். ஸோ இது இனிஷியலாக ஏஸோட இந்த சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஜூன் ஜூலை அந்த மாதிரி டைம் வரைக்கும் நான் வெறும் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து ஒரு 4-5 சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிகர் பிக்சர் வேணுங்கிறதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கே நான் லைக் ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. லேட்டாக தான் ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன். செப்டம்பர் அந்த மாதிரி தான் எடுத்தேன். ஸோ அப்போதான் ஒரு ஐடியாவே கிடைச்சிச்சு எந்த மாதிரி இருக்கும், நம்ம என்ன நிலைமையில இருக்கோம், என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு. ஸோ ரொம்ப இனிஷியலாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் மார்க் டெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து பேக் ஃபயர் பண்ண சான்சஸ் இருக்கு, நம்ம எதுவும் தெரியலையோ அப்படின்ட்டு. ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு 50% கம்ப்ளீட் பண்ணிட்டு மார்க் எடுத்தால் தான் பெட்டராக இருக்கும். அது வரைக்கும் அந்த சப்ஜெக்ட்ஸுக்கான டெஸ்ட்ஸ் மட்டும் எடுக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திருப்பி அதை சால்வ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு எவ்வளவு வருஷத்துக்கான கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க? ஆக்சுவலா நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது வரைக்கும் கேட்ல எக்ஸாம்ல கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணுவேன். 1980s சம்திங்ல இருந்து இருக்கிற அது ஒரு புக் மாதிரி கொடுத்தாங்க ஏஸ்ல. அது தனியா கூட நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல மெட்டீரியல் கூட அவைலபிள் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சப்ஜெக்ட்னு எடுத்தீங்கன்னா அதுல மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கலுக்கு காமனா இருக்கிற சில அதர் சப்ஜெக்ட்ஸ் கூட இருக்கு. எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸின்னு ஒரு பேப்பர் இருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் காமன் சிலபஸஸ் இருக்கும். அந்த பேப்பர்ஸே சேர்த்து சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஓஎம்ங்கிற சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா சிவிலுக்கும் மெக்கானிக்கல் காமனாக இருக்கும். சிவிலுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே சேர்த்து சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். கேட் எக்ஸாம்ல அந்த சப்ஜெக்ட்ல எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ வருஷத்துல என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே சால்வ் பண்ணேன். அது ஆக்சுவலாக அந்த புக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சால்வ் பண்ண பெட்டர். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே என்னதான் வந்து ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து படிச்சாலும் கேட் எக்ஸாம்ங்கிறது அந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸை கடைசியில் ப்ராக்டிஸ் பண்ணதான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பர்டிகுலர்லி சஜஸ்ட் டாபிக் லைக் இந்த மாதிரி இப்போ தேர்மல்ல நம்ம ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணோம்னா லைக் என்னதான் நம்ம 100% ஃபுல் டெஸ்ட் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணாலும் லைக் தேர் ஆர் சார்ஜஸ் ஃபார் லைக் நமக்கு மார்க் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ டிசைன்ல வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக் இப்போ இந்த டாபிக்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்து ஃபுல் டெஸ்ட் நீங்க கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அங்கே போய் ஃபுல் மார்க்ஸ் கன்ஃபார்ம் வாங்கலாம். ஸோ எந்த மாதிரி டாபிக்ஸை நீங்க சஜஸ்ட் பண்றீங்க? ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த கிளீஷேஸ் எல்லாம் பிரேக் பண்ற இயர் 2020 கேட்ட இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு இந்த வருஷம். பட் இந்த வருஷம் ஆக்சுவலா வந்துட்டு எல்லாத்தையுமே உடச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கொஸ்டின் பேப்பர், எல்லாத்துலயுமே சேலஞ்சிங்கான கொஸ்டின்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எந்த டாபிக்னே வந்து உங்களால டிசைட் பண்ண முடியாது. எல்லாமே தெரிஞ்சிருந்தா தான் உங்களால அங்கே போய் ஏதாவது பண்ண முடியும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸ்பெசிஃபிக்கா நீங்க எல்லா டாபிக்குமே இம்பார்ட்டன்ட் நினைச்சா படிக்கணும். ஸோ ஏன்னா பேசிக்கா இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு நிமிஷத்துல கூட படிக்கலாம். கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சாங்கிறது தான் மேட்ரு, வேற எதுவுமே கிடையாது. அண்ட் ரொம்ப முக்கியம், நீங்க வந்து வேற எந்த மெட்டீரியலுமே இல்லாம நீங்களா அப்படி கிடையாதுங்கன்னா ப்ளீஸ் ஸ்டிக் ஆன் டு த சிலபஸ். சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துட்டு அந்த டாபிக் இருந்ததுன்னா மட்டும் படிங்க. அதோட ஃப்ரேம் ஒர்க் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மட்டும் படிங்க. ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எடுத்து படிக்கும்போது நிறைய பிரச்சனை இருக்கும். நீங்க ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற எங்கேயும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ லேட்டஸ்ட் சிலபஸுக்கு ஸ்டிக் பண்ணி படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக.